உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்துறீங்க? என் பேர் முத்துக்குமார். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஓவரால் ரேங்க் வந்து 448. ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் தூத்துக்குடி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்க? நான் 2019 காலேஜ் முடித்தேன். எப்போ டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க? 2022 ஃபுல் டைமாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி சும்மா எழுதியிருக்கிறேன். 2002 ஃபுல் டைமாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்த பிறகு எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட எனக்கு அது இது புரிஞ்சுக்க ஒரு ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. என்ன மாதிரி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றீங்க? 2022, அடுத்து 24, 25 இது 3வது அட்டெம்ப்ட் குரூப் 4. எத்தனை கேள்விகள் போட்டீங்க? நான் 152 கொஸ்டின் போட்டேன். ஓகே. முதல் 2 முயற்சியில் என்ன தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு சயின்ஸு, ஜாகிரஃபி வந்துட்டு முக்கியமாக சயின்ஸ் வந்து ஒமிட் பண்ணிடுவேன். அது கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணுவேன். ஆனால் சயின்ஸ் வந்து அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கொஞ்சமாவது லைட்டாக பார்த்துட்டு போகணும். மேபி நமக்கு லக் இருந்தால் ஏதாவது 1 or 2 கிளிக் ஆகும் அப்படின்றது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கொஞ்சம் அது ஹெவியாக படிக்கல சயின்ஸு. அப்படியுமே கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். அது ஒரு மிஸ்டேக்கு. அது மாதிரி மேக்ஸில் கொஞ்சம் நான் எஃபர்ட் போட்டிருக்கணுமோன்னு எனக்கு தோணும் எப்போவுமே. இப்போவும் முடிச்சதுலேயுமே நான் மேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஆனால் மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா நல்ல மார்க் வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டு எப்போ. தமிழ் எந்த மாதிரி படிச்சிங்கன்றத சொல்லுங்கள். தமிழ் ஜென்ரலாக நம்ம 6th to 12th புது புக்கு, அப்புறம் பழைய புக்கு படிக்கிறது. அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்லி இலக்கணம் பேஸ்ட் அப்படின்னு ஆனோன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸில் உள்ள இலக்கண பகுதிகள் கொஞ்சம் பார்த்துட்டு நியோ டிஎன்பிஎஸ்சி சேனல் அந்த சார் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது கான்செப்டுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு அது புரியுமான்னு தெரில. நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து கான்செப்டுவலாக படித்தா கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் கான்செப்டுவலாக படித்தா கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில இடங்கள்ல. இப்போ தமிழுக்கு ஏதாவது அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சிங்களா? புக்ஸு இல்லை பிடிஎஃப்ஸ் அந்த மாதிரி எதுவும் படிச்சிங்களா? தமிழுக்கு அவுட் சோர்ஸுன்ட்டு டேஃப் புக் வாங்கி படிச்சிருந்தேன் கொஞ்சம். அதுவும் நிறைய ஃபுல்லாக படிக்கலை. பர்டிகுலர் 1-2 டாபிக் சூஸ் பண்ணி அவுட் சோர்ஸ் அது மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய படிச்சுட்டு திருப்பி ரிவைஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு இது இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் படிச்சுக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்டுக்கெலாம் தமிழுக்கு வந்து அட்டை படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் மாற்றினோடனே சிலபஸ் ஸ்டிக் பண்ணி படிச்சிருப்பீங்க இல்லையா? சிலபஸில் புக்ஸில் எங்கே இருக்கோ அந்த மாதிரி தேடி அப்படி தானே படிச்சிங்க? இல்லை ப்ரோ, ஜென்ரலாகவே ஃபுல்லாக நான் அட்டை அந்த மாதிரி பழைய மாதிரியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டாபிக் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். தனியாக கலைச்சொற்கள்லாம் எந்த மாதிரி படிச்சீங்கன்னா? கலைச்சொற்கள் நம்ம தமிழ் புக்கு தாண்டி சயின்ஸ் புக்கில் உள்ள பின்னாடி உள்ள கலைச்சொல், அந்த மாதிரி சோசியல் சயின்ஸில் உள்ள பின்னாடி உள்ள கலைச்சொல் அது வந்து ஒரு 2 டைம் படித்தேன். அது கடைசி டைம் கொஞ்சம் முடிஞ்சாலும் ரிவைஸ் பண்ணிட்டு போனேன். ஆனால் அதுவுமே பத்தாம தான் இருந்துச்சு கொஞ்சம் கலைச்சொல். அதை தாண்டி வெளியே தான் கேட்டிருந்தாங்க கொஞ்சம். இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் யூனிட் 6ன்னு நினைக்கிறேன் தமிழில். ஆமாம், அது எப்படி படிச்சீங்க? அது சூஸ் பண்ணி தான் படித்தேன். அது பர்டிகுலராக புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு 10வது வரைக்கும் படித்தா போதும். 10வது வரைக்கும் படித்தா போதும். அது வந்து வெளியிலேருந்து கேட்கல. அது 10வதுக்குள்ளே தான் கேட்டிருந்தாங்க. அது வெளியே படிக்க தேவையில்ல. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ரீசனிங், ஆப்டிடியூட் 2த்துக்குமே சொல்லுங்கள். மேக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சேனலோ யூடியூப் சேனலோ இல்லை நம்ம ஜென்ரலாக ஒரு புக்கோ இதை வச்சு கான்செப்ட் வச்சு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். அதுவுமே நான் கொஞ்சம் மேக்ஸு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். அதனால் இன்ஸ்டியூட் கொஸ்டின் ஏதாவது கிடச்சிதுன்னா கூட அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சுரேஷ் அகாடமி கொஸ்டின், டாப் கொஸ்டின் இந்த மாதிரி மேக்ஸ் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி படிச்சீங்கன்னா? ஜிஎஸ் வந்து எனக்கு பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி அது வந்து கொஞ்சம் படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஜென்ரலாக எனக்கு அது மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாக போகும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். யூனிட் 6ம் அந்த மாதிரி தமிழ் ஓரியன்டாக கொஞ்சம் வர்றதுனால யூனிட் 6ம் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக படித்தேன். இப்போ ஜிஎஸ்க்கு வேறு ஏதாவது அவுட் சோர்ஸ் படிக்கணுமா? ஜிஎஸ்க்கு வந்துட்டு அவுட் சோர்ஸ் படித்தா நமக்கு இனி வர்ற எக்ஸாம்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் படிக்கிறது தான் ஹெல்ப்பாக இருக்கும்னு தோணுது எனக்கு.
ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சேன்னா இப்போ வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் படிக்கிறது நல்லது. ஆனால் நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா ப்ரோ? நோட்ஸ் வந்துட்டு நான் அந்த மெட்டீரியல் வச்சுருப்பேன், மெட்டீரியலே மார்க் பண்ணிடுவேன், தனியாக நோட்ஸ் எடுக்க மாட்டேன். ஆனால் நோட்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா கடைசி டைம் நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கடைசி டைம் நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. அது தனியாக எடுத்திருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமோன்னு தோணும். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மொதல் 2 டைம் பண்ண மிஸ்டேக் அதில் சொல்லாமல் விட்டேன். நான் ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். என்ன ஒன்றுன்னா படிக்கணும், படிக்காமல் விட்டுறக்கூடாது, இந்த டாப்பிக்கை வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நான் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்த்து அப்படி படிப்பேன். ஆனால் படித்ததை ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருந்துருக்கேன். அது ஒரு பெரிய மிஸ்டேக் தான் உண்மையிலே. படித்ததை ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நம்ம படித்ததில் பர்ஃபெக்டாக பண்ணுவோம். அது போக தெரியாது வந்துச்சுன்னா அது எப்படி நமக்கு தெரியாமல் தான் போயிடும். அதாவது கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆன்சர் பண்ண போகிறதுல தெரியாமல் தான் ஆக போகுது. ஸோ படித்ததை பர்ஃபெக்டாக பண்ணணுன்ற இதுக்கு நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா கடைசி ஒரு 1 வீக்காவது மினிமம் வந்து ரிவிஷனுக்கு நல்லா டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து ரிவைஸ் பண்ணாதான் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் உண்மையிலே. நிறைய பேர் இந்த இதுவும் சொல்லியிருக்காங்க, படிக்கிறேன் மறந்து போயிடுது அப்படின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுடைய ரிவிஷன் செட்டில் அந்த 147 அந்த மாதிரி எதனா ரிவிஷன் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? இல்லை ப்ரோ, அது உண்மையில வந்து படிக்கிறது மறந்து போகிறதுன்றது காம்படிட்டிவ் ஃபீல்டில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அது ஃபேஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது இது மேபி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் யாருக்காது. இப்போ வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்குறோம், இல்லை ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யாரும் நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஈவன் நானுமே நோட்ஸ் எடுத்து படிக்க மாட்டேன். ஏன்னா அது தோணும், ஆனால் படிக்க டைம் இருக்காது, வேற படிக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்ஸ் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு, நான் நியூஸ் பேப்பர் வந்து ஃபுல்லாக படிப்பேன். என்ன தேவையோ அதை வந்து நல்லா படிப்பேன். இந்த கொலை அதெல்லாம் விட்டுருவேன். மற்றபடி என்ன நம்ம கண்டென்ட் என்ன தேவையோ அதை நல்லா படிச்சிடுவேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் போனால் நிறைய கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னே இருக்காங்க. அவங்க அந்த குயிஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் ஆன்சர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் நம்ம பசங்களாம் குரூப் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுலேயும் ஒன்ஸ் போனோன்னா இது என்ன ஆகும்னா ஒரு 3 டைம் 4 டைம் அதே கொஸ்டின் அதே கான்செப்ட் திருப்பி நம்ம கண்ணில் போடுறப்ப ஒரு 4வது டைம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும்னு எனக்கு நம்பினேன். அது நடந்திருக்கு, எனக்கு அது ஒர்க் ஆகிருக்கு. அந்த மாதிரி திருப்பி நம்ம கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேர் ஆப்ஷனை பார்த்தோன்னா அது வந்துடும், அது கிடச்சிரும். அந்த மாதிரி இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசனாக என்ன நினைக்கிறீங்க? கற்றுக்கிட்ட லெசன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்டெல்லாம் நான் அடி வாங்கி நான் கற்றுக்கிட்டேன். இல்லை கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டேன், படிக்காமல் விட்டுருந்தேன். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு சில விஷயங்கள் நான் எங்கேயோ ஒரு பாட்டு கேட்குறேன், இல்லை ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜியாகிரஃபியில் ஒரு இடத்த சொல்கிறாங்க அப்படின்னா புக்கில் இது படித்தமே, ஓ இங்கே தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. என்னால் ஃபுல்லாக பண்ண முடியலனால ஒரு 5% தான் என்னால் அது ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். இருக்குது, அரசியல் பற்றின புரிதல்கள்லாம் வரும். நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை சூழலில் வாழ போகிறோம், அடுத்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாம். இப்போ படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு 2026 தேர்வு வரப்போகுது, குரூப் 4. அதை எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் அறிவுரைகள்னா என்ன? ஆலோசனை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன உங்களுக்கு சஜஷன் தான். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கன்சிஸ்டன்ட்னா 24 மணி நேரம் படிக்கிறது வந்து கன்சிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னாலும் நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். பிடிக்காமல் ரொம்ப யாரோட வற்புறுத்தலின் பேரில் வந்து தயவு செஞ்சு படிக்காதீங்க. அது வந்து உங்களையும் சஃபர் பண்ணி உங்களை நம்புறவங்களையும் ரொம்ப சஃபர் பண்ணும். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வாலண்டியராக வந்து கண்டிப்பாக படிங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து நல்ல கான்ஃபிடண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஃப்ரீ மைண்டோட உட்காந்து படிங்க. வேற சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்ம படித்ததுலேருந்து இது வருது. இப்போ ஒரு சட்டப்பேரவை வந்து நடக்குது அப்படின்னா எம்எல்ஏ எம்பி வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க, எத்தனை எம்பிஸ் வந்து ஓட் பண்ணாங்க, இவ்வளோ எம்பிஸ் இருந்தால் தான் மெஜாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேப்பர்லேயே எங்கேயோ ரீட் பண்ணுறோம், நியூஸ்லேயே எங்கேயோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம படித்த சப்ஜெக்டோட ரிலேட் பண்ணிக்கணும்.
முதலமைச்சர் அவர்கள் வந்து 110 கீழே வாசிக்கிறாரு அப்படின்னா இந்த விதி வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படிமா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த மாதிரி அது ஜென்ரலாக இங்கே கேதர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல யூஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாருமே எஃபர்ட் போட்டு தான் படிப்பீங்க. அந்த மாதிரி கடைசி டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணாமல் விட்றாதீங்க. ஒரு சின்ன ஒரு டாபிக் நீங்கள் படிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அந்த ரிவிஷன் மட்டும் படித்தது ஒரு 90% படிச்சிருக்கீங்கன்னா ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரிவிஷன் உங்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும்.